12th பப்ளிக் எக்ஸாம் இன்னும் 8 மாசத்துல வந்துரும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் நாங்க 11th முடிச்சு 12th ஜாயின்டே பண்றோம். எண்ணி பார்த்தா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஆல்மோஸ்ட் 11 மாசம் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 8 மாசம் தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி நான் சொல்றேன் நல்லா பாத்துக்கோ. நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் தான் நம்மளுக்கு மார்ச் மாசத்துல நடக்கும். சார் பப்ளிக் எக்ஸாமுக்கு தானே சார் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்ப மார்ச் மாசத்துல நடக்கும்னு சொல்ல வேண்டியதானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் உன்னை படிக்கலாம் விட மாட்டாங்க. சரியா? உன்னோட ப்ரீ போர்டு, அதாவது ஹாஃப் இயர்லி, பேர் ஹாஃப் இயர்லி ஆனா ஃபுல் சிலபஸ் எக்ஸாம். இந்த ஹாஃப் இயர்லி எந்த மாசத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல வந்துடும். டிசம்பர் மாசத்துல நம்ம ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதுவோம்டா. டிசம்பர் மாசத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுத போறோம். சரிங்களா? அப்ப டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி நீங்க சிலபஸை முடிச்சு வைக்கணும். இது உண்மை. சரியா? உங்க சீனியர்ஸ்ட போய் கேட்டு பாருங்க. என்னதான் நம்மளுக்கு அந்த ஜனவரி பிப்ரவரி மாசம் இருந்தாலும் பெருசா படிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது. ஹாஃப் இயர்லி நடக்கும், லீவே கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2 அந்த மாதிரியே கொண்டு போயிடுவாங்க. உனக்கு படிக்க டைம் இருக்காது. அப்ப நம்மள்ட்ட இருக்கிறது எவ்வளவு டைம் சார்? டிசம்பர் வரைக்கும் இருக்கிற டைம். டிசம்பருக்குள்ளார நம்ம என்ன பண்ணோம் சார்? முடிச்சிடணும். உங்களதுல எத்தனை பேர் சார் சரியான காலேஜுக்கு போகணும், நல்ல காலேஜுக்கு போக ஆசைப்படுறேன், ஆனா 11th நான் சொதப்பிட்டேன் அப்படின்னு இருக்கீங்க? நல்லா பாரு, இப்போதைக்கு உங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். நான் 11th வந்து சொதப்பிட்டேன், ஆனா நான் 12th போய் கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கணும். நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் ஒன்னால சூப்பரான ஒரு காலேஜுக்கு போக முடியும். அப்போ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில ஸ்கூல்ல 12th ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு சில ஸ்கூல்ல 12th ஆரம்பிக்காம விட்டுருக்கலாம். எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சார், இல்ல சார் ஸ்கூல்ல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எந்த சிச்சுவேஷனாலும் சரி நீ ஸ்டார்ட் பண்ணு. நீ யோசிச்சு பாரு. இப்ப சப்போஸ் நீ மே மாசம் ஸ்டார்ட் பண்றேன்னு கூட வச்சுக்கோ, மே மாசம் ஸ்டார்ட் பண்றேன்னு கூட வச்சுக்கோ. ஓகே, மே மந்த் ஸ்டார்ட் பண்ணா கூட ஸ்கூல் எப்ப ஆரம்பிக்கும் சார்? ஜூன் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். நீ மே 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணா கூட 1 மந்த் கரெக்டா இல்லையா? இந்த 1 மந்த்ல நீ யோசிச்சு பாரு, ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு லெசன் தரோவா படிச்சுட்டேன், டெஸ்ட்டும் எழுதிட்டேன், ரிவிஷனும் முடிச்சுட்டேன் அப்படின்னா இந்த லெசன் வந்துட்டு எப்ப கேட்டாலும் நீ இந்த லெசன்ல என்ன சார்? நீ தான் கெத்து. நான் சொல்றது புரியுதா? சப்போஸ் நான் இந்த ஒரு லெசனை படிச்சுட்டேன் சார், படிச்சு இந்த லெசனை டெஸ்ட்டும் எழுதிட்டேன், ரிவிஷனும் முடிச்சிட்டேன். ஓகே, எனக்கு ஃபுல்லா இந்த லெசன் ஃபுல்லா ஒரு தடவை 1க்கு 2 ரிவிஷன் போயிடுச்சு, டெஸ்ட் படிச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா இந்த லெசன்ல நீ தான் கெத்து, உன்னை அடிச்சுக்க முடியாது. அப்ப நல்லா பாரு, இயர்லியா ஸ்டார்ட் பண்ணு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நீ என்ன பண்ற சார்? நீ இயர்லியா ஸ்டார்ட் பண்ணிடுற. நீ இந்த பயணத்தை என்ன பண்ற? முன்னாடி எடுத்துட்ட. எப்படியோ எல்லாரோட பினிஷிங் லைன் சேம், கரெக்டா இல்லையா? இங்க ஃபவுல்ல யாருமே கொடுக்க போறது இல்லை. ஒரு நார்மல் ரேஸ் மாதிரி, ஏன் தம்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க முன்னாடியே அப்படின்னு சொல்லி ஃபவுல் கொடுக்க போறது இல்லை. ஆனா எண்ட் வந்து எல்லாருக்கும் நீ என்னைக்கு ஆரம்பிச்சிருக்குங்கிறது பார்க்க போறது இல்லை. கடைசியா எக்ஸாம் எல்லாருக்கும் ஒரே டேட்ல நடக்கும். அப்ப யோசிச்சு பாரு, சப்போஸ் நீ ஆல்ரெடி படிச்சுட்டேன்னா, நீ ஆல்ரெடி இந்த பயணத்தை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டா, நீங்க ஈஸியா போர்டில் சென்டம் மார்க் அடிக்க முடியும். என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் எடுத்தாலும் சரி, மெடிக்கல் கட் ஆஃப் எடுத்தாலும் சரி 200க்கு 200 வச்சிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் கட் ஆஃப்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். சரியா? அதே வந்து எம்பிபிஎஸ் கட் ஆஃப் அப்படின்னு சொன்னா மேத்ஸ், சாரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். இது இன்ஜினியரிங் கட் ஆஃப். மெடிக்கல் கட் ஆஃப் அப்படின்னு சொன்னா பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. சரியா? ஸோ பிசிபி, பிசிபில 200னா 3 சப்ஜெக்ட்ல 200 வாங்கியிருக்கான், பிசிஎம்ல 200, 3 சப்ஜெக்ட்ல 200. இந்த மார்க் சாத்தியம். சார் இந்த பசங்களாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல, ஒரே மாதிரி ஒரு பையன். படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு சார், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால கஷ்டப்படுறேன். 10th நான் நல்ல மார்க் வாங்கினேன், 11th வந்ததுக்கு அப்புறம் போயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னும் இல்லை, நம்ம கொஞ்சம் என்ன சார், கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க மற்றவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு ஒரு பேட்ச் பத்தி சொல்றேன். சரிங்களா? அமரன் பேட்ச். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 20th ஆஃப் ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது.
20th of April ஸ்டார்ட் ஆக போகுது சார். நான் இன்னும் எனக்கு 11th அந்த அளவுக்கு தெரியாதுன்னா டோன்ட் வரி. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு எதெல்லாம் 11th தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் வந்துடும். ஓகே, இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 10th 11th முடிச்சு 12th போறீங்க. 11th எனக்கு ஃபுல்லா வேஸ்ட் சார், 1 இயர் நான் பெருசா ஒண்ணுமே படிக்கல, பரவாயில்ல. எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீ 12th போயிட முடியும், இது எல்லாமே அந்த பேட்ச்ல நாங்க கவர் பண்ணுவோம். அது பேர் பிரிட்ஜ் கோர்ஸ். ஓகே, 11th-க்கும் 12th-க்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணும். 11th இங்க இருக்கும், 12th இங்க இருக்கும். ஸோ 11th நான் ஒழுங்கா படிக்கலனாலும் எப்படி நம்ம 12th-க்கு வரலாம், இது தெரியாம கஷ்டப்படுங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் அவைலபிளா இருக்க போகுது. 20ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். சொல்றது புரியுதா? ரெகுலரா கிளாஸ் ஆரம்பிச்சிடும். இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாப் ஃபேக்கல்டிஸ் உனக்கு லைவ் கிளாஸஸ் எடுக்க போறோம். கிளாஸ்லேயே நீ டவுட் கேட்கலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வீக்கெண்ட், ஓகே, சாட்டர்டே டவுட் செஷன். ஒரு ஃபேக்கல்ட்டியும் சாட்டர்டே உனக்கு டவுட் செஷன். சரியா? என்னென்ன சப்ஜெக்ட் சார் இந்த கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும் அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜில பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே பிளஸ் இங்கிலீஷ். எல்லா சப்ஜெக்ட் அவைலபிளா இருக்க போகுது. சொல்றது புரியுதா? எல்லா சப்ஜெக்ட் உனக்கு பேசிக்ல இருந்து எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் என்ன படிக்கணும், எதை விடணும், சரியா, இதை மட்டும் படிச்சா போதும், எதெல்லாம் நீ எப்படி படிச்சா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், எல்லாமே டெய்லி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட். புரியுதா இல்லையா? டெஸ்ட் கொடுப்போம். எதுக்காக? நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்காக. சும்மா கிளாஸ்ல படிச்சோம் போகணும் அப்படின்னு இல்லாம நீங்க டெஸ்ட் எழுதுறப்ப என்ன ஆகும், உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த பேட்ச்ல உனக்கு அவைலபிளா இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கு டவுட் செஷன் ஆகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ டவுட் சால்விங் தனியாக வீக்கெண்ட் நடக்கும். அது இல்லாமல் டவுட் செஷன்ஸும் எடுத்துக்கிட்டு இருப்போம். லைவ் கிளாஸ்ல டவுட்ஸ் கேட்கலாம். சரிங்களா? கிளாஸோட நோட்ஸ் ஆகட்டும், லைவ் கிளாஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ப்ரிடிக்ட் பண்ணுவோம். சரியா? இந்த கொஸ்டின்லேயே இந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு போ. இதில் பார்த்தோன்னா ஒரு குவார்டர்லி எக்ஸாம் வருதா, குவார்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துருவேன். சரியா? இதெல்லாம் படிச்சுட்டு போனால் குவார்டர்லி எக்ஸாம் ஃபுல் மார்க். புரிஞ்சா? எல்லாமே இந்த பேட்ச்ல கிடைக்கும். இந்த பேட்ச் இப்போ ஆஃபர் ப்ரைஸ்ல போகுது. யூஸ்வலி இந்த பேட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா 4000 rupees. ஆனால் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. ஆஃபர் ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருவோம். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணிட்டு போய் டைரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே நீ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லது. 20ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. சரிங்களா? தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடி யூஸ் பண்ணிக்கோ. 12th நம்ம சரியா தமிழ்நாட்டில் டாப்பராக வரும். பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.